ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் திருவிழா விழாவுக்கு தான் பார்க்க போகிறோம். பாப்பாங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. எங்கள் பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் லீவ் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தா. எங்கள் சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா அம்மா ஸ்கூலுக்கு போயே ஆகணுமாம்மான்ற மாதிரி கேள்வி கேட்டே உட்காண்ட்ருந்தா. திருவிழா முடிஞ்சு வேணா போகட்டுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டே இருந்தா. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்தவொடனே ஒரு 2 திட்டை வாங்கிட்டு கிளம்பி அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போயாச்சு. ஒரு 4-5 நாள் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. உடனே நம்ம ஊர் திருவிழா வந்தாச்சு. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பொங்கல் வச்சு கூழ் ஊற்றுவோம். என்றைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்கணும்னு நினச்சிட்டே படுத்துருந்தேன். அப்போவுமே அந்த 6 மணி தான் ஆச்சு. சரின்னு கடகடன்னு எழுந்திரிச்சி வாச தெளித்து ஒரு சின்ன கோலம் தான் போட்டிருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டு பாத்திரமெல்லாம் இருந்து கொஞ்சம் கழுவி வச்சுட்டு அப்படியே பூஜை சாமான்கள்லாம் கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு அப்படியே சமையல் கட்டுக்கு வந்துட்டேன். சமையல் கட்டை துடைக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருக்குது. என்ன தான் நம்ம துடைச்சி க்ளீனாக வச்சுருந்தாலுமே இந்த எண்ணெய் பிசுப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு வழியாக சமையல் கட்டை நல்லா துடைச்சி க்ளீனாக முடிச்சாச்சு. அப்படியே அடுப்புக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு சமையல் ஆரம்பிச்சிட்டேன். வச்சு விட்டுட்டு அப்படியே சரி குழம்புக்கு ரெடி பண்ணலான்னு குழம்புக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு. சனிக்கிழமைன்றதுனால கருவாடு சேர்க்கலை. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ணலான்ட்டு 3 பேர் அப்பா 2 பொண்ணுங்களும் உட்காந்து முருங்கைக்கீரை ஊறி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்த பிறகு கீரையும் செஞ்சு முடிச்சிட்டேன். மொச்சக்கொட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா சட்டியில் தான் வைக்கலான்ட்டு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு போட்டு
அப்படியே வெங்காயம் போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வந்தவுடனே கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி அப்படியே எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் கூட நிறையவே போட்டுக்கிட்டேன். ஏன்னா குழம்பு அப்போ தான் கொஞ்சம் திக்காக வரும். குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எதுவும் நான் சேர்க்கலை, அதனால் தக்காளி தான் நிறைய சேர்த்துருக்குறேன். நான் எப்போவுமே தக்காளி நிறையா குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் தனியாக சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு. நான் எப்போ வீடியோ எடுத்தாலுமே இதே மாதிரி தாங்க, கரண்ட்டு பிரச்சனை தான் எனக்கு. இந்த கேஸ் அடுப்பில் மண் சட்டி யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே 2-3 சட்டி இப்போ தான் வீணாகி போச்சு. அப்படியே அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சு போகுது. மண் சட்டியே அடுப்பில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது, ஆனால் கேஸ் அடுப்பில் வைக்கும்போது அப்படியே வெடிசல் விட்டுடுது. சரி, அப்படியே பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை போட்டு வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காயும் கூட சேர்த்து கத்திரிக்காய் போட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கூடவே அப்படியே புளியும் தனியாக கொஞ்சம் கரைச்சி ஒரு 10 நிமிஷம் கொதித்தோடனே புளியை கரைச்சி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஹாலில் கொண்டு வந்து வச்சாச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு, பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, 2 பொரியல் வகைகளும் ரெடி ஆயிடுச்சு. சரி, அப்படியே கூழ் நேற்றுக்கே பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கே கூழ் காய்ச்சி வச்சுட்டு இருந்தேன். சரி, அதையே தான் கரைச்சி வைக்கணும். சரி, அப்படியே போயிட்டு சாமிக்கு பூ வச்சுட்டு விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பசங்க உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து கூட ஏதாச்சும் வேலை செய்யாமல் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துக்கிறீங்களா, இல்லை சாமி பாட்டாச்சும் வையுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தார். சரி, அவங்களும் உடனே டக்குன்னு சாமி பாட்டு வச்சு விட்டு கூட கொஞ்சம் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கூழ் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த வேப்ப இலையெல்லாம் அந்த குண்டா ஒன்று ரெடி பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு வேப்ப இலையும் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கூழ் கரைக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் தயிரும் நிறைய சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் இருக்கிறவங்க 4-5 பேருக்கு நம்ம கூழ் ஊற்றணும். அதனால் கொஞ்சம் நிறையவே ஒரு குண்டா நிறைய கரைச்சி கூழ் கரைச்சி ரெடி பண்ணிட்டு அப்படியே அதுக்கு மேலே நம்ம செஞ்சு இதெல்லாம் தட்டில் இலையில போட்டு வச்சுட்டு அப்படியே படையல் போட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கூழ் ஊற்றி முடிச்சுட்டு அன்றைக்கிட்டே அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருந்தேன். சரி, அப்படியே நாளைக்கு திருவிழாவுக்கு பூ கட்டுற வேலை அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு மறுநாள் தான் வீடியோ கண்டினியூ ஆகுது.
நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கோலம் போடலாம் அப்படின்றதுக்காக கோலமே தெரியலங்க, எல்லாமே மறந்து போச்சு. கோலம் போட்டி வைக்கும்போதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். என்னமோ தெரியல, இப்போல்லாம் நான் பெரிய கோலம் போடுறதே யோசித்து உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் குளிச்சுட்டு அவங்கவுங்க சாமி ஊர்வலம் வருதுன்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட கிளம்பி போயிட்டாங்க. நமக்கு என்ன வேலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் கட்டில் தான் நமக்கு வேலை. நான் போகலை காலையில், சரி ஈவினிங் போய்க்கலாம், நானும் சமையல் கட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. அன்றைக்கி சிக்கன் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். சாதம், சிக்கன் குழம்பு, பெப்பர் மிளகாத்தூள் போட்டு அப்படியே முட்டை வறுவல் பண்ணி வச்சுட்டேன். ரசம் கொஞ்சம் வச்சுட்டு அன்றைக்கி அவ்வளோதான் சமையல். கோயிலுக்கு கூப்பிட்டா பசங்க 2 பேருமே நாங்கள் காலையிலே போயிட்டு வந்துட்டோம், நீங்கள் போயிட்டு வாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் 2 பேர் வரைக்கும் அப்படியே கிளம்பிட்டோம். கோயில் கொஞ்சம் தூரன்றதுனால வண்டியிலே தான் போனோம், நடந்து போகலை. கோயிலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரும். அதனால் சரி வண்டியிலே போயிட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு வந்துடலான்னு போய் போயிட்டு தேங்காய் உடச்சி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே அந்த குதிரையில் உட்காந்து சுற்றுற பசங்கள்லாம் நிறைய கத்திகிட்டே சுற்றிட்டே இருந்தாங்க. நம்மளுக்குமே அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ரோடும் பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்துலேயே பெரிய ரோடுன்றதுனால நிறைய வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஊர் இளவட்ட பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாமிக்காக காசுலேயே மாலை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க போல். சரி ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸுமா இருந்துச்சு. நாங்களும் அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். திருவிழா விழா இதோட முடிவடையுது.